ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்கர் பேக்கர்ஸில் எப்படி ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வந்து எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் இமேஜஸ்மே சேர்த்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சைடில் இமேஜஸும் பார்த்துக்கலாம். அது போக அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் அதில் யூடியூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டில் எப்படி வேரியன்ட் வைஸ், அதாவது ஃப்ளவர் பாட்ஸு, ஒன் சவுண்ட் கிராக்கர்ஸ்னு நம்ம வேரியன்ட் வைஸ் பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி யூடியூப்லேயுமே வேரியன்ட் வைஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே அதில் அவைலபிள் இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். நம்ம கூகுளில் போயிட்டு சக்கர் கிராக்கர்ஸ்னு அடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் ஷோ ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இங்கேயும் விசிபிள் ஆகும். நீங்கள் இதை அடிஷ்னலாக, அதாவது லைன் பை லைன் இப்படியுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை ஃபில்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் என்னென்ன வேரியண்ட் எப்படி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இதில் இருக்கும். இப்போ நீங்கள் ராக்கெட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ராக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ராக்கெட்டில் என்னென்ன வேரியண்ட் இருக்குங்கிறத இதில் காமிச்சிடும். உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இந்த கார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று ஆட் ஆகும். இல்லை அடிஷ்னலாக ஒன்று வேணும்னாலும் +1 ஆர் -1 இதை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபில்ட்ரு வேணும் அப்படின்னாலும், பர்டிகுலராக உங்களுக்கு இந்த ஐட்டம் மட்டும் போதும், எனக்கு பைப்பு ஷார்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அதோட வேரியன்ஸை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்து ஃபில்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட் மட்டுமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இல்லை அப்படின்னா ஃபில்ட்ரை கிளியர் பண்ணிங்கன்னா ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்டுமே விசிபிள் ஆகும். நான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் போட்டு காட்டுறேன். மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 3000. நீங்கள் 3000க்கு கம்மியாக ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஆட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நேமு, மொபைல் நம்பரு, சிட்டி எல்லாமே கேட்கும். மொபைல் நம்பர் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதாவது மொபைல் நம்பர் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்போயுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுலேருந்தும் சரி, எப்போயுமே மொபைல் நம்பர் வந்து அவைலபிள் இருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க. கால் பண்ணுறாங்க அப்படின்னா ரீச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சிட்டி வந்து உங்களுக்கு நியர்பை சிட்டிஸ் தான் வரும். இப்போ என்னென்னா, நான் வந்து சிவகாசின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். நாங்கள் சிவகாசியிலேருந்து நம்ம கடை வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்குது. பட் நான் எனக்கு வந்து அந்த கடைக்கு வருமானு கேட்டால் வராது. நியர்பை சிட்டிஸ்க்கு தான் ஃபயர் ஒர்க்ஸை பொறுத்த அளவுக்கு டிஸ்பேட்ச் இருக்கும். ஸோ நியர்பை சிட்டி எதுவோ அதை கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் எங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கள் டீமில் சஜஷன் கேட்டாலும் சொல்லுவாங்க, எதுனாலும் கேளுங்க. பின்கோடு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க, இல்லாட்டி 00ன்னு கூட கொடுத்துருங்க. நீங்கள் பின்கோடு தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் அதே பின்கோடு தான் அதில் எழுதுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்சல் வந்து வேறு ஏதாவது பிளேஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நோட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த டிரான்ஸ்போர்ட்டில் ரிசீவ் பண்ணீங்களோ உங்களுக்கு அந்த சர்வீஸ் பிடிச்சிருந்துருக்கும், உங்களுக்கு சர்வீஸுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டை நீங்களே சஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே போட்டுருவோம். நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு MSS டிரான்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். செலக்ட் டெலிவரி ஏரியாவில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவோ அதுக்கு பொறுத்த மாதிரி கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு தான் மெயினாக இருக்கும். தமிழ்நாடு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கோடு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் சப்மிட் பண்ண உடனேயும் நம்ம டீமில் இருந்து உங்களுக்கு ஆர்டர் கால் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எல்லாமே கேட்டுட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஆர்டரை வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்களுமே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் செக் பண்ணால் கூட இருக்கும். ஃபைலில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து இருக்கும். இதில் நீங்கள் ஷேர் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை இது ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கும், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் டீம்லேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனேயுமேவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனேயும் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க.